ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹெர்பல் டீ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, நாட்டு துளசி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கருந்துளசி, அதுக்கப்புறம் வேப்ப இலை, அப்புறம் கொய்யாக்காவோட இலை இருக்குல்ல, அது சின்னது, அது கொழுந்துலேருந்து புதுசாக ஃப்ரெஷ் லீஃப் இருக்குல்ல, ஆவாரம்பூ, அதுக்கப்புறம் சங்குப்பூ, ஓமவல்லி இலை, அதுக்கப்புறம் குப்பைமேனியோட இலை, அதுக்கப்புறம் தூதுவளை. உங்களுக்கு கீழா நெல்லி கிடைக்கும் அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தென் வேறு இன்னொன்று என்ன, பூனை மீசை முடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட லீஃப் எல்லாத்துலேயும் ஒரு 3 to 4 லீவ்ஸ் கிட்ட சின்ன லீஃபாக இருந்தால் கொஞ்சம் நிறையவே எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. லைக் நான் அங்கே ஸ்டிக் மாதிரி ஒன்று ஒடிச்சு வச்சுருக்கல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன். வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கலர் பாருங்கள், ஸ்லைட் ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இன்னும் ஒரு 5 minutes பாயில் ஆனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஹனியோ இல்லை வெல்லம் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஆற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஹனி இல்லைன்னா ஜாகரி யூஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். நான் அப்படியே தான் நாங்கள் எடுத்துப்போம். அது நல்லா தான் இருக்கும், எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இதோட நீங்கள் தனியாக வேறு என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, கருவேப்பிலை இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் நாட்டு செம்பருத்தி இருக்குல்ல அது, அப்புறம் லெமன், எலுமிச்சம்பழத்தோட லீஃபு, இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இது நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகும். ஏன்னா ஓமோலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி ஸ்கின்னில் ஏதாவது இச்சிங் இஷ்யூ இருந்தாலும் என்ன ஆகும்னா அது சரியாகும். ஏன்னா நீம் லீஃபு, அதுக்கப்புறம் குப்பைமேனி, கீழநெல்லியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். நான் கீழநெல்லி ஆட் பண்ணல, குப்பைமேனியும் நீம் லீஃபும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கிடச்சிதுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தூதுவளை போட்டிருக்கோம். சளி பிரச்சனை அந்த மாதிரி இருந்தாலும் அதை சரி பண்ணிவிடும். கொய்யாக்காயில் போட்டிருக்கிறது அது ரிச் இன் விட்டமின் சி, அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, மந்த்லினா 4 to 5 times ஆகும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஆனால் இதை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆயிலி ஃபுட்டு, அப்புறம் சால்ட்டி ஃபுட்டு, அதுக்கப்புறம் காரமாக இருக்கும்ல, வத்தல் பொடி, ட்ரை சில்லி பவுடர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.